தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் மகன் எழில் மறவன் கிருத்திகா திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் வெள்ளியாலான செங்கோலை வழங்கி சிறப்பு வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பழனியப்பன், திமுகவில் இணைந்த பொழுது தருமபுரி மாவட்டத்தில் பழனியப்பன் வந்துவிட்டதால் வெற்றி நமக்கு நிச்சயம் என முதலமைச்சர் கூறியதை வாழ்நாள் பாக்கியமாக கருதுவதாக கூறினார். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் தலைமையில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவதற்கு பாடுபடுவேன் என்றும் கூறினார். பின்னர் மணமக்களை வாழ்த்திய முதலமைச்சர், நமது திட்டங்கள் சாதனைகளை வீடு வீடாக மக்களிடம் சொல்லி தேர்தலில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாங்கள் கழகத்தில் இணைந்த பொழுது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தருமபுரி மாவட்டத்திற்கு வந்து நீங்கள் இணைப்பு விழா நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது சமயம் கொரோனா பேரிடர் சென்னையில் மழை வந்த காரணத்தினால் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வர இயலவில்லை. சென்னை அண்ணா அறிவு ஆலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் இணைந்த மாட்டுக் கட்சியினரை வரவேற்று வாழ்த்துரை வழங்கும் போது என்னை பற்றி குறிப்பிட்டு ஒரு ஜனநாயக மாண்போடு அரசியல் நாகரிகத்தோடு அமைச்சராக இருந்தாலும் இல்லை என்றாலும் சிறப்பாக செயல்படுவார் என்று குறிப்பிட்டு பேசினார்கள். அதை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கு என்று இனி யாரும் சொல்லக்கூடாது. பழனியப்பன் வந்துவிட்டார், இனி நமக்கு வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை நான் பெற்ற வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன். நினைச்சு பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள். அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள், அதில் குறிப்பாக எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட நம்முடைய எழுச்சி தலைவர், எழுச்சி தமிழர் நம்முடைய தொல் திருமாவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு இந்த எஸ்ஆர்ஐ பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு அவருடைய கட்டமைப்பு முறையாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக அந்த எஸ்ஆர்ஐ பணியில் இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு கொண்டிருந்தாலும் ஆமாம், ஏமாந்து விடக்கூடாது அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக நம்முடைய சாதனைகளை, நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும். அது உங்கள் இதனுடைய பங்கும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும்.